வணக்கம் நேயர்களே. வாரத்தின் கடைசி நாள் இன்றைய தினம். நமது சந்தைகள் இன்றைய தினமும் ஒரு புதிய உச்சத்தை தொடுதுன்னு சொல்லலாம். 22,525.65. தன் க்ளோசிங் பார்த்தோம்னா 10 புள்ளிகள் ஒன்றி அதிகரித்து 22,484.60 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு ஒரு சப்ஸ்டான்சியல் கெயின் சொல்லலாம். மிட் கேப் வந்து ஒரு 0.22% அதிகரிச்சிருக்கு. மறுபுறம் ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட 0.85%, ஆல்மோஸ்ட் 1% ஏறி இருக்கு. ஸோ அதனால பிராடர் மார்க்கெட்டை வைத்து பார்க்கும் பொழுதும் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க அட்வான்சஸ் 1423, டிக்ளைன்ஸ் 846. ஸோ மார்க்கெட் பிரெத் வந்து மார்க்கெட்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு மறுபடியும் 4.41% விழுந்திருக்கு. ஸோ ரிஃப்ளெக்டிங் டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ குறிப்பிடத்தக்கது. மீடியா, மெட்டல் அண்ட் எஃப்எம்சிஜி துறைகள் நன்கு பண்ணியுள்ளது. மறுபுறம் எனர்ஜி, பேங்க் அண்ட் ஆட்டோ டாப் லூசர்ஸ் டுடே. தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா ஸ்டீல், டாடா கன்சியூமர், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், யூபிஎல், இண்டால்கோ, பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஃபினான்ஸ், தென் டெவிஸ் லேப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். மெயினா டாடா குரூப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறுவதற்கு முக்கிய காரணம் இந்த டாடா சன்ஸ் ஐபிஓ வரக்கூடிய வருஷத்துல, அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து பேச ஆரம்பிப்பாங்க, ஜூன் மாசத்துக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புல இன்னைக்கு ஆல் டாடா குரூப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல நிப்டி 50ல இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க M&M, பிபிசிஎல், ரிலையன்ஸ் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மேலும் தங்கம் பார்த்தோம்னா 158 ரூபாய் அதிகரித்து 65,236, வெள்ளி 66 ரூபாய் குறைந்து 74,072, குரூட் ஆயில் 110 ரூபாய் இறங்கி 6,490 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய பிப்ரவரி ஃபியூவல்ஸ் பார்க்கும் பொழுது பெட்ரோல் வந்து 19.722 மெட்ரிக் டன் வைசஸ் 20.04 மெட்ரிக் டன். மறுபுறம் டீசல் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 7.44 மெட்ரிக் டன் வைசஸ் 7.43 மெட்ரிக் டன். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இன்னைக்கு கார்ட்ரெட் டெக், இன்ஃபோ எட்ஜ், சொனாட்டா சாஃப்ட்வேர், தென் ஜொமேட்டோ இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைய தினம் வந்து ஒரு ஹை வாலடைல் மூவ் இருந்ததுன்னு சொல்லலாம். காலையில வந்து ஒரு 11 மணிக்கு மார்க்கெட் வந்து 10:45 டே ஸ்லோ வந்து 22,430. அதன் பிறகு மார்க்கெட்டுடைய ஏற்றம் பார்த்தோம்னாக்க 22,525.65 வரையும் சென்றது. தென் க்ளோசிங்ல 22,484 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட இன்னைக்கும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 புள்ளிகள் டிஃபரன்ஸ் ஹைலோல இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி டே ஒரு புதிய உச்சத்துடன் இன்றைய தினம் 22,525 தொட்டிருப்பதும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் என்றே சொல்லலாம். டெக்னிக்கலா பார்த்தோம்னா நிப்டி வந்து இன்னைக்கு ஆல் டைம் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதாவது ஒரு 2 நாளைக்கு ஸ்லக்கிஷ் ஆகி அதன் பிறகு இந்த மூவ்மெண்ட்ல வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ரைசிங் 3 மெத்தட்ஸ்னு பேர் இந்த பேட்டர்ன் பேரு. ஸோ இது வந்து இது என்னன்னாக்க பாசிபிலிட்டி ஆஃப் கண்டினியூவேஷன், இந்த அப் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மேலும் இப்ப நிப்டினுடைய சப்போர்ட்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் 22,224. ஓகே, தொடருனா இப்ப எங்க சார் மேல போய் முட்டிக்கும், ஒரு இடத்துல ஒரு முட்டணும் இல்ல, அது பார்த்தோம்னாக்க 22,820. நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகள் லீவு. ஸோ அதனால இனிமே வந்து திங்கட்கிழமை தான் சந்தை. ஸோ அடுத்த 3 தினங்களுக்கு நாம் நிறைய சிறப்பு பதிவு போட இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு தொடர்ந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.